உணர்விலும் ஒருங்கிணைப்பிலும் பார்வையாளர்களை முழுமையாக ஈர்க்கும் இந்த தப்பாட்ட நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் மனதை நெகிழ வைக்கும் மதுரை தா. கோவிந்தராஜ் கலைமாமணி ஐயாவுடைய தப்பாட்ட குழுவினர். பாரம்பரிய கலைக்கு உயிரூட்டிய அற்புதமான தப்பாட்ட கலைஞர்களுக்கு கலைமாமணி மதுரை தா. கோவிந்தராஜன் குழுவினருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. May I request our district governor to kindly honor them, please, sir. ஐயா அவர்களுடைய மகன் தா. கோவிந்தராஜ் அவர்கள் கலைமாமணி விருது பெற்றுள்ளார் என்பது மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அருமையானதொரு கைத்தட்டல் மூலம் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்து மகிழ்கின்றோம். பெரிதினும் பெரிது கேள் என தமிழ் நமக்கு கற்றுத்தந்த உயரிய சிந்தனையை சொல்லாலும் செயலாலும் வாழ்ந்து காட்டும் தமிழின் மனத்தையும் மானத்தையும் காக்கும் தமிழ் ஆர்வலர், சிறந்த சொற்பொழிவாளர். அருமையான அமர்வு இதோ தொடர இருக்கின்றது. இந்த அமர்விற்கு மே ரெக்வெஸ்ட் அதற்கு முன்பு மே ரெக்வெஸ்ட் our district governor to kindly come to the dais and he will be followed by district admin secretary Rotarian P. Radhakrishnan. Please sir. May I request our district governor to give few words of the opening remarks of the second day of Magichi 2.0. Please sir. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? யாரு இல்லைன்னு சொன்னது? நேற்றுலாம் ஈவெண்ட் பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? சாப்பிட்டீங்களான்னு தெரியலையே, காலையில் சாப்பிட்டீங்களா? கடந்த 2 நாட்களாக மிக சிறப்பாக இந்த மகிழ்ச்சி மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் இறுதி நாளை நாம் எட்டியுள்ளோம். இன்றைக்கு 3 தலை சிறந்த பேச்சாளர்கள். முதலில் நம்மளுடைய எம்பி வைகை செல்வன் அவர்கள் வந்துவிட்டார்கள். அடுத்த நிகழ்வு வழக்கறிஞர் சுமதி, அதற்கு அடுத்தது தாமல்கோ சரவணன் எழுத்தாளர், அதனைத் தொடர்ந்து கன்க்ளூசிங் ரிமார்க்ஸ் வித் அவர் RIPR. அது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் இங்கேயே இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். எனக்கு என்றைக்கு மகிழ்ச்சினா நாளைக்கு காலையில் தான் மகிழ்ச்சி எனக்கு. நீங்கள் அனைவரும் இன்று மதியம் 2 நாள் என்னோட இருந்துட்டீங்க. எங்களோட இன்றைக்கும் எங்களுடன் இருந்து மதிய உணவு அருந்தி வீடு சென்று விட்டேன் என்று எனக்கோ அல்லது உங்கள் மண்டலத்தை சார்ந்த துணை ஆளுநரிடம் ஒரு மெசேஜ் போடுங்க. அப்போ தான் நான் நாளைக்கு மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று கூறிக்கொண்டு இந்த 3வது நாள் துவக்கி வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you very much sir. We are proceeding to the next session. For this may I request presidents of Zone 7, Zone 10 and Zone 24 to kindly come to the dais please. Rotary Club of Neyveli Power City President Rotarian N. Saravanakumar, Rotary Club of Neyveli Lignite City Rotarian KK Srinivasan, Rotary Club of Neyveli President Rotarian K. Samshuddin, Rotary Club of Vadakuttu Rotarian D. Ravichandran, Presidents of Zone 10, Rotary Club of Chidambaram Midtown Rotarian R.S. Umashankar, Rotary Club of Chidambaram Rotarian M. Kanagavel, Rotary Club of Chidambaram Temple Town Rotarian Dr. J. Bhupalan, Rotary Club of Chidambaram Central Rotarian V. Harikrishnan, Presidents of Zone 24, Rotary Club of Tanjavur Emperors Rotarian C. Chandrasekharan, Rotary Club of Tanjavur Kings Rotarian L. Arun Arokyaraj, Rotary Club of Thiruvayaru President Rotarian V. Edgar Hoover, Rotary Club of Tanjavur Divas President Rotarian A. Anita, Rotary Club of Tanjavur Cosmos Rotarian A. Sivakumar. Along with them, may I request Assistant Governor of Zone 7 Rotarian M. Palanivel, Assistant Governor of Zone 10 Rotarian S. Pugarendi, Assistant Governor of Zone 24 Rotarian R. Annadurai to kindly be in the dais please. இந்த அமர்வினை நமக்காக ஸ்பான்சர் செய்து இருக்கக்கூடியவர் Rotarian P.S. சேகர் அவர்கள், Chairman of District Conference 2017-18 மகிழ்ச்சி. அவர்களை மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம். May I request Sergeant at Arms to kindly escort our IPDG
Rotarian S. Bhaskaran, and our DG&D Rotarian P. Anandan to the dais, please. Sir, we request you to kindly grace to the dais. Please, sir. I request Conference Chairman and DG to kindly be in the dais, sir. தமிழின் மனமும் மானமும் காக்கும் தமிழ் ஆர்வலர், சிறந்த சொற்பொழிவாளர், தமிழின் பெருமையை, அதன் ஆழத்தை, அதன் உயிர்ப்பை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக மேடைக்கு வர இருக்கிறார் சிறப்பு விருந்தினர் அவர்கள். அவர்களை பற்றிய காணொளி இதோ நமக்காக. மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரர், தமிழகத்தின் அரசியல் களத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வருபவர். சில்லு கருப்பட்டி, திருக்குறள் நவீன உரை, உயர்திரு, அனுமதி இலவசம், கனவோடு வெகு தூரம், இவைகள் அனைத்தும் இவர் எழுதியுள்ள நூல்கள். தமிழுக்கு ஆற்றிய பணிக்காக திருவள்ளுவர் விருது பெற்றவர். இணைய இதழ்கள் ஒரு ஆய்வு எனும் தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டமும் பெற்றவர். 17 ஆண்டுகள் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலக்கிய அணி செயலாளராக இருந்து பணியாற்றியவர். பலமுறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தன்னுடைய தொகுதி மக்களுக்கு பணியாற்றியவர். தமிழ்நாடு அரசின் தலைமை கொறடாவாக செயல்பட்டவர். தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பொறுப்புடன் செயல்பட்டவர். தமிழ் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் தமிழர்கள் மீதும் தீரா பற்று கொண்டவர். முனைவர் வைகை செல்வன் அவர்களை ரோட்டரி மாவட்ட மாநாடு மகிழ்ச்சி 2.0 அரங்கத்தில் அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறோம். பெரிதினும் பெரிதிகேல் இந்த தலைப்பில் சிந்தனையை சொல்லாலும் செயலாலும் வாழ்ந்து காட்டும் தமிழின் மனமும் மானமும் காக்கும் தமிழ் ஆர்வலர் திரு வைகை செல்வன் அவர்களிடம் ஒப்படைத்து அமர்வினை மகிழ்கிறோம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய, வாழ்த்துதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய மாவட்ட மாநாடு அடங்கியிருக்கிற ரோட்டரி கிளப்பினுடைய பெருமைசால் நிர்வாகிகளே, வாழ்த்துதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய இந்த நிகழ்வில் என் பொருட்டும் எளியவன் சிறியவன் எனக்காக இந்த உயர்ந்ததொரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றி எறிதலை நான் அடக்கத்துடனும் பணிவுடனும் முன்வைக்கிறேன். நண்பர்களே, பெரிதினும் பெரிதுகேள், பெரிதினும் பெரிதுகேள் என்கிற இந்த தலைப்பை பார்த்தாலே மிகுந்த மகிழ்ச்சியும் உவகையும் எய்துகிறது. உள்ளபடியே உங்களை பார்க்கிற போது அந்த தகுதியும் மிகுதியும் படைத்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை எண்ணுகிற போது உள்ளமெல்லாம் பூரிக்கிறது. நேற்றைய தினம் நான் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களை சந்தித்தேன். அவர் சொன்னார், நான் அரங்குக்கு சென்றேன், நல்ல சுவைஞர்கள் நல்ல கருத்துக்களை ரசித்தார்கள், ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். உள்ளபடியே இது போன்ற அரங்கம் கிடைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல என்று உங்களை பற்றி பெருமையோடு நேற்றைய தினம் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் குறிப்பிட்டார். என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்தவர் என்னுடைய இனிய நண்பர், வாழ்த்துதலுக்குரியவர், போற்றுதலுக்குரியவர். ரதிமீனா டிராவல்ஸ் என்று சொன்னாலே உலகம் முழுவதும் தெரியாதவர்களே இருக்க முடியாது என்கிற அளவிற்கு நுண்மா நுழைபுலம் அறிந்தவர். கும்பகோணம் பகுதியில் வித்தாக விதையாக உரமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற பெருமதிப்புக்குரிய ஆருயிர் அண்ணன் ரதிமீனா சேகர் அவர்கள்தான் என்னை இங்கு அழைத்தார்கள். ஆக ஒவ்வொரு அரங்கு என்பது எங்களை பொறுத்த மாத்திரத்திலே வித்தியாசமான அரங்கு. நான் இந்த அரங்கை பார்க்கிறேன், கோட்டு சூட்டு போட்டு நிற்கிறது பார்த்து நானே பயந்து போயிருக்கேன். எவ்வளோ கம்பீரமாக ஏதோ வெளிநாடுகளில் சொற்பொழிவாற்றுவதைப் போல நான் ஐநா மன்றத்தில் உரையாற்றி இருக்கிறேன். அப்படி ஐநா மன்றத்தில் உரையாற்றுவதை போன்ற இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. எங்களுக்கு பல்வேறு அரங்குகள், அரசியல் மேடை, இலக்கிய மேடை, பல்வேறு ரோட்டரி சங்க நிகழ்வுகள், லயன்ஸ் கிளப் சங்கங்கள் என்று பல்வேறு நிகழ்வுகளுக்கெல்லாம் சென்றிருக்கிறோம். ஒவ்வொரு மேடையும் ஒவ்வொரு அனுபவங்களை கற்றுத்தரும். சில நேரங்களில் நான் கேட்பதுண்டு, ஐயா எவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்னு.
இங்கே 40 நிமிஷம் பேசுங்கன்னாங்க. 3 நாட்களுக்கு முன்பு மயிலாப்பூரில் ஆர்எஸ் சபா என்கிற நிகழ்விலே கலந்து கொண்டு பேசுகிற போது சொன்னார்கள், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், நல்லா பேசுவீங்க, ஆனால் நாங்கள் 10 நிமிஷம் தான் இருப்போம்னா. அப்படி மேடை அமைஞ்சிடக்கூடாது. சில இடங்களில் நான் 2.25 மணி நேரம் வரைக்கும் பேசியிருக்கிறேன். பேசியதற்கு பிறகு ஒருவர் துண்டு சீட்டை கொடுத்தார். வாங்கி பார்த்தேன். அமைச்சர் வருகிற வரை பேச்சை தொடரவும்னு சொல்லியிருந்தார். ஏற்கனவே 2.25 மணி நேரம் பேசிட்டேன். அமைச்சர் வருகிற வரை பேச்சை தொடரணும்னு சொல்றீங்களே, அமைச்சர் வரலைன்னா நான் என்ன செய்யறதுன்னு கேட்டேன். ஒரு பேச்சு அப்படியும் அமைந்து விடக்கூடாது. சில இடங்களில் நான் பேசி முடித்த பிறகு கேட்பது உண்டு, ஐயா என்னுடைய பேச்சு எது உங்களுக்கு கவர்ந்திருந்தது என்று சொல். நல்லா இருந்தது, ஒரு முத்தாய்ப்பான ஒரு கருத்து என்னை மிகவும் பாதித்தது, பிடித்திருந்தது என்று சொன்னார். சரி, என்ன உங்களுக்கு பிடித்திருந்தது நான் பேசியதில் என்று கேட்டேன். அவர் சொன்னார், இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்னு சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பேச்சு அப்படியும் அமைந்து விடக்கூடாது. ஒரு பேச்சு என்பது எந்த இடத்தில் இருந்தாலும் தன்னுடைய பேச்சாலையே கட்டி போடணும். அதான் நல்ல பேச்சு. பேசி முடிச்ச பிறகு பேச்சாலாம் கட்டி போட்டுறக்கூடாது. கூப்பிட்டு வந்தது யாரு? அண்ணன் சேகர் அண்ணனான்னு சொல்லி. அதுதான் பேச்சு என்பது அவ்வளோ பெரிய கலை. நான் கூட இந்த நிகழ்ச்சி நிரலை பார்த்து வியந்து போனேன். காலையில் நேற்று தொடங்கி கவி பேரரசு வைரமுத்து அவர்கள், என்னுடைய கல்லூரி காலத்து இனிய நண்பர் அன்புமணி அவர்கள், தன்னுடைய அடித்தளத்தால் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிற ராமராஜ காட்டன் நாகராஜன் போன்றவர்கள், என்னுடைய இனிய தம்பி மகேஷ் போன்றவர்கள், எங்கள் சகோதரி தேச மங்கையர்க்கரசி, என்னுடைய நீண்ட நாள் நெருங்கிய நண்பர் ரங்கராஜ் பாண்டே, சரவணன், ஐயா புலவர் ராமலிங்கம் என்று ஒரே சொற்பொழிவாகவே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ரோட்டரி சங்கத்தை நான் பார்த்து வியந்து போகிறேன். ஆகா, சொற்பொழிவுக்கு இவ்வளவு முக்கியத்துவமா, எவ்வளவு பெரிய பேராற்றல் என்று பார்க்கிற போதுதான் நீங்கள்லாம் டெல்டா பகுதியிலிருந்து வந்திருக்கிறவர்கள் என்பதை அவர்கள் சொன்னார். கும்பகோணம், தஞ்சை, நாகப்பட்டினம், புதுச்சேரி, ஈழம் கலை வளர்த்த பகுதிகள். சாதாரண விஷயம் எனக்கு. அதுவும் இந்த டெல்டா பகுதிகள் என்று சொன்னாலே 3 நிகழ்ச்சிகள் எனக்கு ஞாபகம் வரும். டி ஜானகிராமன் எழுதிய மோகமுள் என்கிற நாவலில் கும்பகோணத்தை பற்றி சொல்லுவார். அதாவது ஏதாவது ஒரு ஊரில் இருக்கிறவன் பாவம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் கோயிலுக்கு போகணுமா, கோயிலுக்கு போனால் பாவ விமோச்சனம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. சரி, கோயில் உள்ள ஊர்லேயே ஒருத்தன் பாவம் பண்ணிட்டான், என்னையா செய்யறது அப்படின்னா அவன் வாரணாசிக்கு போகணுமா. வாரணாசி என்று சொன்னால் காசி. சரி, காசியிலே இருக்கிற ஒருவர் பாவம் பண்ணிட்டா எங்கே போகிறது அப்படின்னு சொன்னால் அவன் கும்பகோணத்துக்கு வரணுமா. கும்பகோணத்திலே இருக்கிற ஒருவர் பாவம் பண்ணிட்டா என்னையா செய்யணும்னு கேட்டால் கும்பகோணத்தில் இருந்தாலே போதுமா, பாவ விமோச்சனம் அடைஞ்சிருமா. பாருங்க, உடனே சொல்றார், கும்பகோணத்து வர்றவங்களாம் நிறைய பாவம் பண்ணிக்கிங்க, நீங்கள் விமோச்சனம் அடைஞ்சிடலாம். அது ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம். அந்நே சேத்திரே கிருதம் பாவம் புண்ணிய சேத்திரே வினயச்சதி, புண்ணிய சேத்திரே கிருதம் பாவம் வாரணாசியாம் வினயச்சதி, வாரணாசியாம் கிருதம் பாவம் கும்பகோணே வினயச்சதி, கும்பகோணே கிருதம் பாவம் கும்பகோணே வினயச்சதி. இதை சொன்ன உடனே ஒருத்தர் சொன்னார், இதை எழுதினவங்களே கும்பகோணத்துக்காரர் தாங்க. அதாவது பிரிட்டிஷ் காலத்தில், ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஆங்கிலேயர் ஒரு ஜீவோ போடுறாங்கன்னா கும்பகோணத்துக்காரங்க ஒரு ஜீவோ போட்டுருவாங்க. அதுக்கு பேர் கும்பகோணம் ஜீவோன்னு பேர். அவ்வளவு வளமான செழிப்பான அறிவார்ந்தவர்களாக இருந்த பகுதி தான் டெல்டா பகுதி. செழிப்பு மிக்க பகுதிகள் தான் கலை வளர்ந்தது. இவ்வளவு பேர் 3000-5000 பேர் எங்கள் ஊருக்கு வருகை தந்திருக்கிறீர்கள். நான் மாடல் கூடலில் அன்னை மீனாட்சி குடியிருக்கிற இந்த மண்ணில், சங்கம் வளர்த்த இந்த மண்ணில்
நீங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் மதுரை மக்களின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கேட்டேன், சேகர் அண்ணன் கேட்டேன், என்னண்ணே உங்கள் ஊர்லலாம் எல்லாம் இங்கே வந்திருக்கீங்களேன்னு சொல்லி. ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நாங்கள் சென்று இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவது என்பது நிகழ்வு என்று சொன்னார். அதே போல ஒரு கும்பகோணத்தில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு 20 வருடத்துக்கு முன்பு ஒரு சுவையான ஒரு சம்பவம். நானும் எழுத்தாளர் கீரா அவர்களும் அந்த நிகழ்ச்சியிலே கடந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் அந்த நிகழ்ச்சியை சொன்னார். ஒரு அரசு அலுவலர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு நிகழ்வை அப்படி பட்டியல் போட்டு சொன்னார். எனக்கு அந்த ஊர் போகும்போதெல்லாம் அந்த நினைவுகள் வரும். மிகச்சிறந்த எழுத்தாளர் அல்லவா கீரா, மண்ணும் மக்களையும் படைத்தவர் அல்லவா அவர். ஒரு எலக்ட்ரானின் ஓட்டத்தை போல, எக்ஸ்ரேவின் தனி பார்வையைப் போல, பால் முறுவலின் புன்முறுவலைப் போல, பாதரசத்தின் படபரப்பைப் போல, சீனத்தின் படம் ஞானத்தைப் போல, செந்தமிழின் மந்துரை சொல்லைப் போல, ஜெயங்கொண்டானின் போர் பரணியைப் போல, சிலம்பொடையானலின் காலர் வரியைப் போல, அருணகிரிநாதரின் தமிழ் சந்தத்தைப் போல, தேரளந்தூர் கம்பனின் கற்பனை விடத்தைப் போல அல்லவா நம்ம செழுமைமிக்க இந்த தமிழ் இலக்கியம் இருக்கிறது. அவற்றை வட்டார வழக்கில் எழுதக்கூடிய ஆற்றல் கீராவுக்கு உண்டு. அவர் சொன்ன ஒரு ஊரில் கிணறு, பொது கிணறு, அது பாலடைஞ்சு போச்சு. பாலடைஞ்சு போன உடனே அந்த ஊரில் ஒருத்தர் பெட்டிஷன் எழுதியிருக்கிறார் தாசில்தார், ஏன் எங்கள் ஊர் கிணறு ரொம்ப மோசமாயிருச்சு, பழுதடைஞ்சிருச்சு, தண்ணீர் சுத்தமாக இல்லை, சீர்படுத்தி தரணும்னு சொல்லி. தாசில்தார் அந்த கடிதத்தை ஆர்ஐகிட்ட கொடுத்து, இப்போ இதை பத்திரமா வச்சுக்கோ, நாளைக்கு நம்ம போய் தனியாக பார்ப்போம், ஊர் மக்களை கூட்டாத அப்படின்னு ஆர்ஐ விஏ ஓட்ட சொல்லி, இதை நீ தாசில்தாரும் நானும் வர்றோம், ஆர்ஐயும் யார்கிட்டையும் ஆட்களை கூட்ட வேண்டாம், தனியாக பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு நாளைக்கு பொதுமக்களை சந்திக்கலான்னு சொல்லி விஏஓ தலையாரிட்ட சொல்லி, காலையில் 7 மணிக்கெல்லாம் வந்துடுவார்ப்பா தாசில்தார் ஆர்ஐயும், நம்மலாம் அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து பொதுமக்களிடத்தில் சொல்லி கூப்பிடலான்னு. தாசில்தார் கரெக்டாக மறுநாள் காலையில் வந்துட்டார். அந்த வழியாக போகிறவர் பார்த்தாரு, கிணறை சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கார். சுற்றி சுற்றி கிணறை பார்த்து கொண்டே இருக்கிற போது உள்ளூரில் இருக்க விஏவுக்கும் தலையாரிக்கும் தானே உள்ளூர் பிரச்சனை தெரியும். ஐயா, கிணறு ரொம்ப பாலடைஞ்சு இருக்குது, கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்க. தாசில்தார் ரொம்ப ஆர்வத்தில் கிணறை சுற்றி சுற்றி பார்த்தவர் கிணத்துக்குள்ளே தொப்புன்னு விழுந்துட்டார். ஆர்ஐக்கு விஏவுக்கும் கையும் ஓடலை, காலும் ஓடலை, என்ன செய்யறதுன்னு தெரியல. பதறி போன பிறகுதான் கிணத்துக்குள்ளே விழுந்து கிடந்த தாசில்தாருக்கு நீச்சலே தெரியாதுன்னு அப்போ தான் தெரியும். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க 2 பேரும் படிக்கட்டில் கீழே இறங்கி தாசில்தாரை தூக்கிட்டு வர்றாங்க. அதுக்குள்ளேயும் தலையாரியை ஊருக்கு போய் நம்ம ஆஃபீஸில் இருக்கக்கூடிய 2 பேரை கூப்பிட்டுட்டு வா, பொதுமக்கள்கிட்ட போயிடாத, கூட்டம் கூடிரும், பத்திரிக்கையெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி தலையாரியை அனுப்பிட்டு 2 பேரும் போகிறாங்க. 2 பேரும் அப்படி ஆளுக்கு ஒரு கையை தன்னுடைய தோளில் வச்சு தூக்கிட்டே வர்றாங்க. பாதி தூரம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அலுவலகத்துக்கு போன தலையாரி வந்தார். வந்தவரை கீழே இருந்து மேலே பார்த்தாங்க. என்னப்பா ஆளெல்லாம் கூட்டணும் சொன்னால் நீ தனியாக வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி. அப்போ தலையாரி சொன்னானா, ஐயா இந்த தாசில்தாரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு தந்தி வந்திருக்குன்னு. தாசில்தார் தூக்கிட்டு போன ஆரையும் விஏவும் திருப்பி கிணத்துக்குள்ளேயே போட்டுட்டு ஆரையும் விஏவும் ஓடினாங்களாம். எங்கேயா போகிறீங்கன்னு, புது தாசில்தாரை பார்க்க போயிட்டுருக்கோம்ப்பான்னு. அதாவது நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது, மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, வாழ்க்கை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி யதார்த்த பாணியிலே கீரா அவர்கள் தன்னுடைய நண்பருக்கு, அவருடைய நண்பருக்கு கடித இலக்கியங்கள் வாயிலாக எழுதிய நிகழ்வுகளை அவர் குறிப்பிடுகிற போது வியப்பாக. அப்படித்தான் பெரிதினும் பெரிதிகள் என்று சொன்னவன் யார்? பெரிதினும் பெரிதிகள் என்று சொன்னவன் நம்முடைய எட்டயபுரத்து பாட்டன் பாரதி. தன்னை எரித்து தனலாக எரிந்து இருட்டும் உலகத்துக்கு தானே நெருப்பாகி வெளிச்சத்தை தந்தவன் எட்டயபுரத்து பாரதி. வெளிச்சம் வேண்டும் என்று சொன்னால் விளக்கை ஏற்றுவோம், வெளிச்சம் வேண்டும் என்று சொன்னால் இருட்டை கிடித்து விளக்கு வெளிச்சத்தை பிரசவிக்கும்.
அது பொங்கும் பூரிக்கும் புது வெள்ளமாகும், கொதிக்கும் குதிக்கும் குளிர் தண்டலாகும். ஆனால் தன்னையே எரித்து தானே நெருப்பாகி வெளிச்சத்தை தந்தவர்களை யுக கவிஞர்கள், நூற்றாண்டு கடந்தவர்கள் என்று பாராட்டுகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அப்படிப்பட்டவன் தான் நம்முடைய எட்டயபுரத்து பாட்டன் பாரதி. அவன் சொன்ன வரிகள் தான் பெரிதினும் பெரிதுகள். நான் கூட கேட்பது உண்டு, ஐயா என்னையா தலைப்பு கொடுத்துருக்கீங்களே, தலைப்பு பெண்களுக்குத்தானே தருவார்கள், எனக்கு எதற்கு என்று கேட்டு. தலைப்பு என்பது பெண்களுக்குத்தானே சூடுவது தலைப்பு. நான் சொல்லுவது உண்டு, அவர்கள் சொன்னார்கள், தலைப்பிலிருந்து விலகக்கூடாது என்பதற்காகத்தான் தலைப்பு கொடுப்பார். தலைப்பு சேலை என்பது அதுதான், விலகி சென்றால் பதறி அடித்து சரி செய்வார்களே அதை போல. அப்படியான ஒரு அற்புதமான தலைப்பு தான் பெரிதிலும் பெரிதிகள். பாரதி சொன்னான், நீங்களும் உங்கள் பகுதியிலிருந்து இங்கு வருகை தந்து ஒரு பெரிய நிகழ்வை நடத்தி காட்டுகிறீர்களே, நீங்கள் தான் பெரிதிலும் பெரிதிகளுக்கு பொருத்தமானவர்கள், மிகச் சரியானவர்கள். தமிழ் இலக்கியம் 3500 ஆண்டு கால செழுமை மிக்க நம்முடைய படைப்பு. நீங்கள் ஒரு பக்கம் காவிரி கரை, இன்னொரு பக்கம் வைகை கரை. காவிரி கரையின் நாகரிகத்திலிருந்து வைகை கரை நதி நாகரிகத்துக்கு வந்திருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய பொருத்தமான ஒன்று, எவ்வளவு பெரிய இன்முகமான ஒன்று, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிகரமான ஒன்று. அதைத்தானே பாரதி சொன்னான், ஓங்கருடை பிறந்து உயர்ந்தோர் துறவிலங்க வீங்கொடி நீர் ஞானத்து இருடகற்றி ஆங்கோர் விண்ணேர் தனியாடி வென்றது ஒரு ஏனை, இது தண்ணீர் இல்லாத தமிழ் என்று. இந்த தமிழ் இலக்கியம் என்பது விண்ணேர் என்று சொன்னால் கதிரவன். கதிரவன் தோன்றிய போது தோன்றியது இந்த தமிழ். கன்னடமும் கடிதலுங்கும் கவின் விளையாரமும் துருவும் உன்னுதரத்து உதித்தெழுந்து ஒன்று பிறவாகினும் ஆரியம் போல் உலகவிடக் கடிந்து விடிந்து சிதையாவின் சீரிடமை செயன் மறந்து வாழ்த்துதுமே என்று சொன்னானே மனோன்மணியம் சுந்தரனார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னானே நம்முடைய பாரதி. தமிழங்கள் இளமைக்கு பால் என்று எடுத்துரைத்தானே நம்முடைய பாவேந்தன் பாரதிதாசன். அதில் வெடித்து பிளம்புவில கடல் கொதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற் பரப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் தரும் முன் நலம் வளர்த்த தமிழரங்கே பதி மதுரை பெருவெளியில் பாண்டியர்கை பார்த்தவளே என்று சொன்னான். கண்டினர் குரல் வாங்கி கண்ணி தமிழில் கால் வாங்கி நின்று செல்லும் நெடிய காவிரியில் உடல் வாங்கிய கவியரசு கண்ணதாசன். பொழுதறந்த நேரத்தினை புல்லறியும், பூமலர்ந்த நேரத்தினை வண்டறியும், சேய் பிறந்த நேரத்தினை குழந்தை பிறந்த நேரத்தினை தாயறிவாள், செந்தமிழே உன் பிறப்பை யார் அறிவார். தமிழால் நாம் ஒன்றுபட்டு நிற்கிறோம். ஆகவேதான் பாரதியினுடைய தலைப்பிலே நாம் இன்று பேச இருக்கிறோம். இந்த எழுத்து எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒவ்வொருவரும் நீங்கள் தொழிலதிபர்கள், தொழில் முனைபவர்கள், ஆர்வலர்கள், அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்கிற ஆற்றல் படைத்தவர்கள். நீங்கள் உங்களுடைய திறமைகளை ஒருபோதும் நீங்கள் குறைத்து கொள்ளக்கூடாது, பட்டை தீட்டு கொண்டே இருக்க வேண்டும். எழுதியது எப்படியோ அப்படியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்பது சாலச் சிறந்தது. ரோட்டேரியனானாலும் சரி, லயன்ஸ் கிளப்பானாலும் சரி, இன்னும் பல்வேறுபட்டவர்கள் நீங்கள் அந்த கருணை உள்ளத்தோடு இருக்கிறீர்கள் அல்லவா, அதற்காக உங்களை காலம் உள்ளளவும் இந்த மனித சமுதாயம் எப்போதும் நினைத்து பார்க்கும். மனிதநேயமும் மானுடப்பற்றும் கருணையும் காருண்யம் இல்லை என்று சொன்னால் மனிதனே இல்லை. அதைத்தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணல் முஹம்மது நபி அவர்கள் கூட சொன்னார்கள். ஒரு இடத்துல போய் கேட்டார்கள், நபியே நபியே, இந்த உலகத்தில் எது பெரியது தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் என்று கேட்டார். அவர் சொன்னார், மலை பெருசாக இருக்கிறது, மவுண்டன், அதை நாம் ஒப்புக்கொள்வோமா என்று கேட்டபோது நபி சொன்னார், மலையையும் உடைக்கக்கூடியது உளி இருக்கிறதே என்று சொன்னார். எவ்வளோ பெரிய மலை, அதை உடைக்கக்கூடியது சின்ன உளி உடைத்து விடுகிறது. ஆமாம் நபியே, நாங்கள் இதை மறந்து விட்டோம். பெரிய மலையாக இருந்தாலும் சின்ன உளி உடைத்து விடுகிறது. ஆகவே உளியே நாங்கள் உலகத்தின் முதன்மையான பொருள் என்று ஒப்புக்கொள்வோமா, ஏற்றுக்கொள்வோமா என்று கேட்டார். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மீண்டும் சொன்னார், உளியையும் உருக்கக்கூடியது நெருப்பு இருக்கிறதே என்று சொன்னார். ஆதி காலத்தில் தோன்றியது நெருப்பு, சிக்கிமுக்கி கல்லால் உருவாக்கப்பட்ட நெருப்பு தான் ஆதி கடவுள் என்று சொல்வார்கள். ஆகவே நெருப்பை இந்த உலகத்தின் முதன்மையான பொருள் என்று நாம் ஒப்புக்கொள்வோமா என்று கேட்கிற போது
மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நெருப்பையும் அணைக்கக்கூடியது தண்ணீர் இருக்கிறதே என்று சொன்னார். நீரின்றி அமையாத உலகு, தண்ணீர் இல்லாமல் இந்த உலகு அமையுமா? இல்லை. ஆகவே தண்ணீர் தான் இந்த உலகத்தின் எல்லாவற்றுக்கும் தலையானது என்று நாம் ஏற்றுக்கொள்வோமா என்று கேட்டபோது மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னல் முஹம்மது நபி அவர்கள் சொன்னார்கள், தண்ணீர் பரப்பளவிலே விரிந்து பறந்து கிடந்தாலும் கைப்பிடி அளவே இருக்கிற இதயத்தின் வழியாக சுரக்கிற அன்புதான் இந்த உலகத்தின் எல்லாவற்றுக்கும் தலையானது என்று சொன்னார். அன்பு இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை இல்லை. நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? அன்பை முதன்மைப்படுத்துங்கள். நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டுமா? அன்பை முதன்மைப்படுத்துங்கள், முதலீடாக வையுங்கள். அதுதான் முக்கியம். காலம் கடந்து ஒரு சூழ்ச்சி செய்து ஒருவர் உயரத்துக்கு வந்தால் இன்னொரு சூழ்ச்சி அதை வீழ்த்திவிடும். அன்பு செய்து ஒருவர் உயரத்துக்கு வருகிற போது இன்னொரு அன்பு அதை ரெட்டிப்பாக பெருக்கெடுக்கும். அதுதான் முக்கியம். பகிர்ந்து கொள்கிற துன்பம் பாதியாகும், பகிர்ந்து கொள்கிற இன்பம் இரட்டிப்பாகும். வாழ்க்கை நடத்துகிற பாடம் அதுதான் நமக்கு நண்பர்களே, அதுதான் நம்முடைய விஷயம். நீங்கள் பெரிதிலும் பெரிதுகள் கேட்பதற்கு ஆசைப்படுகிறீர்கள், உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு ஆசைப்படுகிறீர்கள், உச்ச இடத்தில் வந்து அமர்வதற்கு நீங்கள் கனவு காண்கிறீர்கள். உங்கள் கனவு நனவாகட்டும். ஆனால் அந்த கனவை அடைவதற்கான வழிகளைத்தான் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பாரதி எப்படி எழுதினானோ அப்படி வாழ்ந்தான். அதான் விஷயம். இன்னைக்கு நாம் அவரை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் சில பேர் எழுதுவார்கள், அப்படி இருக்க மாட்டார். எழுத்தாளர் காதலுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள், தன் மகள் காதலித்தால் எதிர்ப்பார்கள். அப்படியானால் அவனுடைய எழுத்து காலங்கடந்து நிற்குமா? நிற்காது. ஒரு எழுத்து காலங்கடந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த எழுத்துக்குள்ளே சத்தியம் இருக்க வேண்டும், உண்மை ஒளிந்து இருக்க வேண்டும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று எழுதினான் பாரதி. பயம் இல்லை எனக்கு. இப்போ இந்த ஒரு நம்முடைய வீடு இருக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய தாழ்வாரம் கீழே விழுந்ததுன்னா நம்ம வெளியே வந்துடலாம். வானமே தாழ்வாரம், வானம் இடிஞ்சு விழுந்தா எங்க போய் ஒளிஞ்சு நிற்கிறது? எங்கேயும் போக முடியாது. அப்ப வானமே இடிந்து விழுந்த போதிலும் எனக்கு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று சொன்னான். அப்படி அவன் வாழ்ந்தானா? நிச்சயமாக வாழ்ந்தான். தன்னுடைய மனைவி செல்லம்மாளை அழைத்து கொண்டு எல்லா இடத்துக்கும் போகிற பழக்கம் உண்டு. நாமெல்லாம் வீட்டில இருந்து வெளியே வர்றோம்னா மனைவி அம்மா நீ வீட்டை பத்திரமா பார்த்துக்கொண்டு நம்ம வந்துடுறோம். இங்கே நிறைய பேர் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, குடும்பத்தோடு வந்திருக்கீங்க. உண்மையிலேயே பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மனைவி வீட்டிலே வச்சுட்டு வீட்டிலே இருந்தம்மா பத்திரமா பார்த்துக்க வீட்டுன்னு நம்ம கிளம்பி வந்துடுறோம். ஆனால் பாரதி எல்லா இடத்துக்கும் அழைத்து செல்வது பழக்கம். மிருக காட்சிக்கு அழைத்து செல்கிறான். ஒவ்வொரு மிருகங்களை பார்த்து பார்த்து அப்படியே ரசிக்கிறான், பூரிக்கிறான். மானை பார்க்கிறான், மயிலை பார்க்கிறான், குயிலை பார்க்கிறான், ஆனந்த கூத்தாடுகிறான். இப்படியே பார்க்கிற போது ஒரு சிங்க கூண்டு திறந்திருந்தது. உடனே செல்லம்மா இடத்துல சொல்றான், தன்னுடைய மனைவி இடத்துல, செல்லம்மா நீ இங்கே இரு, நான் ஒரு சிங்கத்திட பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சிங்கத்துக்கு அந்த வனவிலங்கு ஊழியர் உணவு அளிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி வேற வேலையா நின்றுட்டு இருக்கார். பாரதி உள்ளே போனவன் சிங்கத்தை கட்டிப்பிடித்து விட்டான். கட்டிப்பிடித்து விட்டு சொன்னா, நீ காட்டு ராசா, நான் கவிராஜா என்று சொன்ன. துணிச்சல் வருமா? சிங்கத்தை கட்டிப்பிடித்து கொண்டு சொன்னா, நீ காட்டு ராசா, நான் கவிராஜா. பேச்சுவார்த்தை நடத்துகிற இடமா அது? ஆசிரியர் ஊழியர்கள் பேச்சுவார்த்தைகளே நாங்கள் 5 அடி தள்ளி தான் நின்று பேசுவோம், பிரச்சனை பெருசாகக்கூடாது. சிங்கத்திடம் கட்டிப்பிடித்து கொண்டான் பாரதி. ஆகவேதான் அவனால் எழுத முடிந்தது, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போது. பாண்டிச்சேரியிலிருந்து புதுச்சேரியிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். புதுச்சேரியிலே வாழ்ந்துட்ட கவிஞன் பாவேந்தன் பாரதிதாசன் புதுச்சேரி அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதினார். சும்மா எழுதிட்டு
கவிதை எழுதிட்டு போவது மாத்திரமல்ல, செயல்பாட்டாளராகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான உதாரணங்களை நான் பட்டியலிடுகிறேன். நண்பர்களே, பாண்டிச்சேரி அரசாங்கம் ஆரம்ப பள்ளிக்கூட மாணவ மாணவிகளுக்கு, மாணவ செல்வங்களுக்கு ஒரு பாடம் நடத்துகிறது. ஆ என்றால் அணில், நெடில் ஆ என்றால் ஆடு, ஈ இலை, ஈ என்று. உடனே பாவேந்தன் பாரதிதாசன் புதுச்சேரி அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதினான். ஆ என்றால் அணிலிலிருந்து அந்த பிஞ்சு உள்ளங்களுடைய வாழ்க்கை தொடங்கக்கூடாது, ஆ என்றால் அம்மாவிலிருந்து தொடங்க வேண்டும். ஆகவே அணிலை எடுத்துவிட்டு அம்மா என்று நீங்கள் எழுதுங்கள் என்று அரசாங்கத்துக்கு புத்தி சொன்னவர்கள் கவிஞர்கள். அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. இதுதான் ஒரு விஷயம். ஆக நீங்கள் அத்தனை பேரும் தொழிலதிபர்களாக, இன்னும் ஆகச் சிறந்த கல்வியாளர்களாக, இன்னும் பல்வேறு பணிகளில் ஆற்றுகிற ஆளுமைகளாக இங்கு வருகை தந்திருக்கிறீர்கள். நீங்கள் அத்தனை பேரும் உயரத்தை தொட வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் செயல்பாட்டுக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது. இடைவெளியே இருக்கக்கூடாது. நான் இங்கே எங்கள் மதுரையிலிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் என்னுடைய சொந்த ஊர், ஒரு சாதாரண ஒரு குக்கிராமம். நான் சென்னைக்கு பச்சையப்பன் கல்லூரியில் படிக்க போனேன். அப்போ நான் தமிழ் இலக்கிய வகுப்பு வேணும்னு கேட்டேன். பிஏ தமிழ், இளங்கலை தமிழ். உடனே தமிழ் பேராசிரியர் சொன்னார், தம்பி நீ இயற்பியல், வேதியியல், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தாவரவியல், விலங்கியல், பாட்டனி, சுவாலஜி, பியூர் சயின்ஸ் நல்ல மார்க் எடுத்திருக்க, அதனால் கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ எடுத்துக்கப்பா, வேலை வாய்ப்பு கிடைக்கும். தமிழ் எடுத்தேன்னா சாப்பாடு கூட கிடைக்காதுப்பா அப்படின்னு சொன்னவர் தமிழ் பேராசிரியர். ஆர்வத்தில் சொல்லுகிறார், நடக்கிற நிகழ்வை சொல்லுகிறார், யதார்த்தத்தை சொல்லுகிறார். உடனே நான் சொன்னேன், இல்லையா எனக்கு தமிழ் மேல் தான் ஆர்வம். சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ, என் மகனையே நான் இன்ஜினியரிங் தான் சேர்த்துருக்கேன், தமிழ் படித்தேன்னா இவ்வளோ சிரமம் இருக்குன்னார். 2 நாள் உனக்கு டைம் தர்றேன், யோசனை பண்ணி சொல்லுன்னார். இல்லையா 2 நிமிஷம் கூட வேணாம், எனக்கு தமிழ் இலக்கியம்தான் வேணும்னு சொல்லி தமிழ் என்னை கைவிடவில்லை. எந்த தமிழை உயிராக நேசித்து படித்தோமே அதே தமிழ் வளர்ச்சித்துறைக்கு அமைச்சரானேன். ஐநா மன்றத்தில் உரையாற்றினேன் தமிழிலே. உலகத்தமிழ் மாநாடு சிக்காகோவிலே தலைமை உரையாற்றினேன். கோலாலம்பூரிலே உரையாற்றினேன். இன்றைய பிரதமர் அன்வார் இப்ராஹிமோடு சந்தித்து அவரை அழைத்து அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய பொறுப்பு எனக்கு கிடைத்தது. இதையெல்லாம் நான் தற்புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை. எளியவன் சிறியவன் வைகை செல்வனால் முடிந்தது ஏன் உங்களால் முடியாது? இந்த கேள்வியிலிருந்து, இந்த இடத்திலிருந்து நீங்கள் கேட்டு பாருங்கள், பெரிதிலும் பெரிதுகள் என்று சொல். ஆக எந்த ஒரு உயரமும் திடீரென்று வருவதில்லை. திடீரென்று வந்தால் அதற்கு பெயர் வீக்கம். படிப்படியாக வளர்வது வளர்ச்சி. 20 மாடி கட்டடம் கூட கீழே அப்படியே கட்டடமாக செய்து யாரும் எழுந்து நிமித்தி வைப்பதில்லை. ஒரு செங்கலிலிருந்து தொடங்குகிறது, ஒரு விதையிலிருந்து தொடங்குகிறது மரம். மரத்தை பிடுங்கி நடுவதற்கு டெக்னாலஜிகள் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு விதையிலிருந்து ஒரு செடி, செடியிலிருந்து அதற்கு பிறகு மரம், மரத்திலிருந்து பூ, பூவிலிருந்து காய், காயிலிருந்து கனி, இப்படி படிப்படியான வளர்ச்சி வருகிற போது ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதற்கு இதுதான் உதாரணம். சில பேர் உடனடியாக உயர்வுக்கு வந்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். திடீர்னு வந்துடணும். இன்னைக்கு நம்ம இன்னும் 1 மாசத்துல முதலமைச்சர் ஆயிடணும். நான் அரசியல் பேசல, இது பொது இடம். சில பேர் திடீர்னு உடனடியாக நம்ம ரதி மீனா டிராவல்ஸ் மாதிரி நம்மளும் ஒரு 50 பஸ்ஸாவது விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. படிப்படியானதான் வளர்ச்சி. 100 டிகிரியில் தான் தண்ணி கொதிக்கும். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு கொதிச்சுதான்னு பார்க்கக்கூடாது. 100 டிகிரியான அதுவாக கொதிச்சிடும். ஒரு செடி முளைச்சிச்சான்னு பிடுங்கி பார்க்கக்கூடாது. பிடுங்கி பார்த்தா அதுக்கப்புறம் வளராது. வளர்ச்சி என்பது அப்படித்தான், ஒவ்வொன்றாக நீங்கள் வளரக்கூடிய வளர்ச்சி. இந்த எப்பொழுதிலே உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம்.
இன்றைய இன்றைய ஒரு ஏற்கனவே இருந்த நிலையை விட இன்றைய ஒரு நிலைக்கு நீங்கள் வளர்ந்து இருக்கிறீர்கள். நேற்று இருந்ததை விட இன்றைக்கி நல்லா இருக்கீங்க. நாளை இன்னும் அடுத்த நம்முடைய மாவட்ட நிகழ்வுகளை சந்திக்கிற போது இன்னும் ஒரு உயரத்தை நீங்கள் தொடுவீர்கள். அதற்கு என்ன அடிப்படை காரணம்? அதற்கு என்ன ஒரு உங்களுக்கான ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாடு, ஒரு அன்பு, ஒரு நேசம். ஒரு தொழில் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த தொழிலே இருக்கக்கூடிய ஒரு நேர்மை, லாபம் வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதில் கிடைக்கிற ஒழுங்கும் கட்டுப்பாடும் உங்களை உயரத்துக்கு கொண்டு வரும். ஒரு சின்ன தவறுகள் ஏற்பட்டால் கூட அந்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிற ஒரு நேர்த்தி தான் உங்களை உயரத்துக்கு அழைத்து செல்கிற மிகச்சிறந்த ஒரு பண்பு நலனை உருவாக்கும். யார் தவறு செய்யவில்லை? தவறு நடக்கிறது, இயல்புதான். ஆனால் அந்த தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்கிற போதுதான் ஒருவர் உயரத்துக்கு வருகிறார் என்று சொன்னார். அபுல் பக்கீர் ஜெயினுலாபுதீன் அப்துல் கலாம், APJ அப்துல் கலாம், கடலோர படகுக்காரரின் மகன். ஒரு கடலோர படகுக்காரரின் மகன் கடலளவு விரிந்து இமயமாய் உயர்ந்து ஒரு அணு விஞ்ஞானத்திலே உச்சநிலையை தொட்டு ராக்கெட் விஞ்ஞானத்திலே உயர்ந்த இடத்தை அடைந்து இந்தியாவினுடைய ஆகச்சிறந்த குடியரசுத் தலைவராக திகழ்ந்தார் அல்லவா? அவருடைய வாழ்க்கை வரலாறை அக்கினி சிறகுகளில் நீங்கள் படிக்க வேண்டும். புத்தகங்களை நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு வேண்டும். நிறைய படிக்கக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா கூட அது புத்தகத்தை ஒரு எடுத்து அதில் ஒரு 500 ரூபாய் நோட்டை வச்சு கொடுத்துட்டிங்கன்னா 10 வருஷம் கழிச்சு கூட அந்த 500 ரூபாய் நோட்டு அதிலே இருக்கும். படித்தா தானே அந்த 15வது பக்கத்தில் 500 ரூபா நோட்டு இருக்குது தெரியும். உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை வள்ளுவனை கேட்கலாம், என்னை கேட்க வேண்டியதில்லை, இங்கே இருக்கிறவர்களை கேட்க வேண்டியதில்லை. வள்ளுவனிடத்தில் ஆலோசனை கேட்கலாம். என்னை கேட்டால் அப்பாயின்மெண்ட் வாங்கணும், உங்களை கேட்டால் அப்பாயின்மெண்ட் கேட்கணும். வள்ளுவரை எந்த நேரத்திலும் நீங்கள் கேட்கலாம். கற்க கசடத கற்றவை கற்றவை நிற்க அதற்கு தகை என்று அவன் பேசுவான். அதான வாழ்க்கை. தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அருவி என்று அவன் பேசுவான். இளனனும் எவ்வம் உரையாமை ஈதல் குடனுடையான் கண்ணே உள என்று பேசுவான். அதாவது ஒரு வறுமைப்பாட்டில் இருக்கிறவன், ஐயா எனக்கு ரொம்ப வறுமையா இருக்கு அப்படின்னு சொல்லாமலேயே அவனை முகத்தை பார்த்த உடனே உதவி செய்கிறான் இல்லையா? அவன் நல்ல குடிப்பிறப்பில் பிறந்தவன். இளனனும் எவ்வம் உரையாமை ஈதல் குளனுடையான் கண்ணே உல. நீங்கள்லாம் ஒவ்வொரு ப்ராஜெக்டை எடுத்து நல்லது செய்கிறீர்களா? நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய உயர்ந்த குடிமக்கள். அந்த பண்பும் அந்த பரிவும் அந்த ஈரமும் உங்களுக்கு இருக்கிறதல்லவா? ஈரமுள்ள இடத்தில்தான் செடிகளே முளைக்கும். நண்பர்களே, நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் வருங்கால சந்ததியர்களுக்கு ஈரமுள்ள உணர்வை சொல்லித்தார். பெருந்தன்மைங்கிறது சொல்லிக் கொடுத்து வர்றதில்லை, இயல்பாகவே வாழ்க்கை. அது பெருந்தன்மைங்கிறது பிளட்ல இருக்கணும். அந்த பெருந்தன்மையின் இலக்கணமானவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நான் எல்லா சங்கங்களிலும் பார்க்கிற போது ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட், இந்த பகுதியில் ஒரு லைட் இல்லை, அந்த பகுதியில் நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கணும், அந்த பகுதியில் ஏதாவது உதவி செய்யணும் என்கிற அந்த பாங்கை பார்க்கிற போது அந்த மனித நேயம் அங்கே மலர்கிறது. ஒருவருக்கொருவர் உயர்ந்து செல்கிற அந்த உன்னதமான நிலை அதை உயர்த்துகிறார். கர்ணன் கொடைவள்ளல்களில் ஒருவன் கர்ணன். அந்த கர்ணன் எண்ணெய் தேய்த்து குடித்து கொண்டிருக்கிறான். பார்த்த உடனே ஒருத்தருக்கு உதவி கேட்கிறார். இடது கையிலிருந்து எண்ணெய் கிண்ணத்தை கொடுத்துட்டார், அந்த தங்கத்தில் ஆன கிண்ணம். உடனே பக்கத்தில் இருக்க சொல்றார், வலது கையில் கொடுத்தா தானே அந்த தானத்திற்கான புண்ணியம் உனக்கு சேரும், இடது கையிலே கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்றாங்க. உடனே கர்ணன் சொல்றான், இடது கையிலிருந்து வலது கைக்குள்ள வர்றதுக்குள்ள அந்த நிமிடத்துக்குள்ள தங்க கிண்ணத்தை அல்லவா இவனுக்கு தர வேண்டும் என்கிற எண்ணம் மாறிவிடக்கூடாது, உடனடியாக கொடுத்து விட்டேன் என்று சொல்றான். இதான் இயல்பான நிலை. ஒருவர் நீங்கள் என்ன மாற்றினாலும் அந்த இயல்பு தன்மையிலிருந்து அவர்கள் அப்படியே இருப்பார். அதான் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிற பாடம். பாரதியினுடைய தலைப்பிலிருந்து நாம் இன்று பேசுகிறோமே, பாரதி எப்படி வாழ்ந்தார்? எட்டயபுரத்து மகாராஜா, எட்டயபுரத்து ஜமீன்தாரிடம் அவன் நல்ல வாழ்க்கை, 100 ரூபாய் சம்பளம்,
ரூபாய் சம்பளம் என்பது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்பு எவ்வளோ பெரிய தொகை. அவன் எழுதுகிறான், எனக்கு எந்த வேலையும் இல்லை, வெளியூர்லேருந்து வந்த கடிதங்களை மன்னருக்கு வாய்ச்சி காட்டணும், அவ்வளோதான். வேறு அதுக்கப்புறம் கவிதைகள் எழுதி காட்டணும், வேறு ஒன்றும் வேலை இல்லை. நல்ல சாப்பாடு, சமஸ்தானத்தில் 100 ரூபாய் சம்பளம், நல்ல சுகபோகமாக இருந்திருக்கலாம். உடனடியாக அதை விட்டு அவன் சென்னைக்கு வந்து விட்டான். ஏப்பா நல்ல சம்பளம், 3 வேளை நல்ல சாப்பாடு, மன்னர் உன்னை நல்லா பார்த்துக்கிறாரு, ஏன் அந்த வேலையை விட்டு விட்டா என்று சொல்லுகிற போது, அதெல்லாம் ஒரு வேலையா? வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு ஒன்றே ஒன்று சொல்லுகிறார்கள் நண்பர்களே, எந்த இடத்தில் நமக்கு பிரச்சனை இல்லையோ, எந்த இடத்தில் இனிமேல் நமக்கு நல்ல ஊதியம், நல்ல எந்த சிக்கலும் இல்லை என்று கருதுகிறீர்களோ அந்த இடத்தை விட்டு அகன்று விடு, அப்போதான் ஒரு புதிய சிந்தனை உனக்கு கிடைக்கும். புதிய சிந்தனை எப்போது வடித்தெடுக்கப்படும்? புதிய சிந்தனை எப்போது உங்களுக்குள்ளே பிறப்பெடுக்கும்? அந்த ஆற்றல் எப்போது வரும்? நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் தண்ணீராக இருக்கிற போதுதான், உறங்கிக் கொண்டே இருக்கும் சேராக இருக்கிற போது அல்ல, ஓடிக்கொண்டே இருக்கிற போதுதான். எதுவரினும் துன்பமோ சிக்கலோ மகிழ்ச்சியோ கண்ணீரோ காயமோ எதுவரினும் நீங்கள் பெரிதினும் பெரிதிகள் கேட்பதற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் ஒவ்வொரு பாதைகளிலும் இருக்கிற முன்னேற்றமும் உங்கள் வாழ்க்கையை செதுக்கிக் கொண்டே இருக்கும். ரப்பர் மரத்திற்கு ரணங்கள் புதிதா? இல்லை. ரப்பர் மரத்திலிருந்து நம்முடைய பாலை, அந்த ரப்பர் பாலை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ரப்பர் மரத்தை வெட்டி தான் எடுக்கணும். அப்படி வெட்டுப்படுகிற போது அந்த ரப்பர் மரத்திற்கு காயம் ஏற்படுகிறது, வலி ஏற்படுகிறது, இருந்தாலும் அது பாலை தந்து கொண்டே இருக்கிறது. மனித வாழ்க்கையும் அப்படித்தான். நமக்குள்ளே ரணங்கள் இருக்கிறது, காயங்கள் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது. ரப்பர் மரத்திற்கு ரணங்கள் புதிதல்ல என்பதைப் போல, ஆனால் சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்பு உங்கள் அத்தனை பேரிடமும் இருக்கிறது. அந்த சாதனைக்கான துடிப்பும் உயிர்ப்பும் எப்போதும் இருந்தால் அதுவே ஒரு உயர்ந்த நிலையாக மாறுகிறது. அதைத்தான் வள்ளுவன் ஈதல் இசைவிட வாழ்தல். இந்த உலகத்தில் எஞ்சி நிற்பது என்ன? புகழ்தான் எஞ்சி நிற்பது. நீங்கள் விட்டு செல்கிற இந்த வாழ்க்கையின் எச்சங்கள் எது? உங்கள் புகழ்தான். சேர்த்து வைத்த செல்வங்களோ, கட்டி வைத்த வீடோ, வாங்கி வைத்த காரோ, இவைகள் உங்களுக்கு பின்னால் வருவதல்ல. நீங்கள் எவ்வளவு அன்பாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள், எவ்வளவு பண்பு நலனோடு நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் வைத்துத்தான். நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோம், விருந்துக்கு போகிற இடத்துல சாப்பாடு பரிமாறுறாங்க. சாப்பாடு பரிமாறுகிற போது சாப்பாடில் சாம்பாரை எடுத்து ஊற்றுகிற போது சட்டையில் விழுந்துரு. அந்த அம்மா பதறி போயிட்டாங்க. ஐயோ தெரியாமல் விழுந்துருச்சு. பரவாயில்ல, அதனால என்ன இருக்கு? தப்பு இல்லை, தெரியாமல் தானே விழுந்துருச்சுன்னு சொல்கிறோம். சரி, அதுவே நம்ம வீட்டில் சாப்பாடு போட்டு சாம்பாரை ஊற்றுகிற போது மனைவி தெரியாமல் சட்டையில் விழுந்துருச்சு, தெரிச்சிருச்சு. ஊற்றும் போது மனைவி மேலே என்ன கோவப்படுறோம்? என்ன உனக்கு அவசரம், அறிவில்லை உனக்கு? இப்போ சட்டையில் பாரு சாம்பார் போட்டு விழுந்துருச்சு பாரு, மெதுவாக ஊற்றக்கூடாதா அப்படின்னு எரிஞ்சு விழுகிறோம். அடுத்த பெண்ணுக்கு கொடுக்குற மரியாதையை உன்னை நம்பி வந்த பெண்ணுக்கு தரணுமா வேண்டாமா? தரணுமா வேண்டாமா? அதான வாழ்க்கை நடத்துகிற பாடம். நீங்கள் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதில் தானே இருக்கிறது. எல்லாம் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ இது மாதிரி அனுபவம் இருக்கோன்னு எனக்கு ஒரு பயமா இருக்கு. ஆக ஒன்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும், வாழ்க்கையினுடைய எப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம் என்பதையும், எவ்வாறான நாம் அன்பு செலுத்தி பெரிதிலும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வருவதற்கு இவையெல்லாம் படிக்கட்டுகள். தாமஸ் ஆல்வா எடிசன் 50 வயசு, 58 வயது, 58 வயதுல ஒரு பெரிய அத்தனை கோடிக்கணக்கான சொத்துக்களையும் விற்று ஒரு ஆய்வு கூடத்தை அமைத்து விட்டார். ஒரு பெரிய தொழிற்சாலை, ஒரு அறிவியல் விஞ்ஞான கூடத்தை அமைத்து விட்டார். ஒரு நாள் திடீரென்று அந்த விஞ்ஞான கூடம் பற்றி எரிகிறது. எல்லாம் ஒன்று கூட இல்லை, எல்லாம் தீயில பஸ்பமாயிருச்சு, எரிஞ்சு விழுந்துருச்சு.
அப்போது வெளியே வந்து தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு சற்றேறக்குரிய 60 வயது, முட்டி போட்டு கொண்டு சொன்னான், நன்றி ஆண்டவரே, என் தவறுகளெல்லாம் பொசுங்கி போய்விட்டன. 60 வயசுக்கு பிறகு ரிட்டையர் ஆகி பென்ஷன் பெனிஃபிட்லாம் கிடைச்சி அமைதியாக உட்கார வேண்டிய வயசில் யாராவது நன்றி ஆண்டவரே, என் தவறுகளெல்லாம் பொசுங்கி போய்விட்டன, இந்த தவறுகளிலிருந்து நான் புதிதாக பாடம் கற்றுக்கொள்வேன், இந்த நெருப்பிலிருந்து மீண்டும் ஒரு புதிய எழுச்சியை என்னால் பெற முடியும் என்று சொன்னார். காணுகின்ற சகோதரனிடத்தில் அன்பு காட்டாதவன் காணாத தேவனிடத்தில் எவ்வாறு அன்பு கூறுவான்? இதுதானே வாழ்க்கை பாடம். வாழ்க்கை அதைத்தானே நமக்கு நடத்தி செல்கிறது. வாழ்க்கை என்பது எதையெல்லாம் நமக்கு விட்டு விட்டு செல்கிறது. நானே காலையில் வாக்கிங் போகிறோம் கடற்கரையில், மாலை நேரத்தில் ஒரு நாள் போகிறேன். ஒரு கணவன் மனைவி, கையில் குழந்தையோடு வருகிறார்கள். வந்தவங்க காரில் அந்த குழந்தைய ஒரு பலூனை வாங்கி அந்த குழந்தைகிட்ட கொடுத்து காரில் உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு அவங்க நடந்து போகிறாங்க. குழந்தைய காரில் பூட்டிட்டாங்க. குழந்தை பலூனை வச்சு விளையாடிட்டு இருக்கு. 5 நிமிஷம் கழிச்சு அழுகுது. குழந்தை அந்த கண்ணாடி தட்டுது, கத்துது, திறக்க சொல்லு. நம்ம என்ன செய்ய முடியும்? கண்ணாடியை உடைச்சா எஃப்ஐஆர் தான் ஆயிரும். குழந்தையை கடத்த முயற்சி செஞ்சார், காரை உடைச்சிட்டார்னு சொல்லுவான். என்ன செய்ய முடியும்? குழந்தையை காப்பாற்றவும் முடியவில்லை. ஐயோ இந்த குழந்தைக்கு ஏதோ நேரிட்டு என்று கதறவும் முடியவில்லை. தாய் தந்தையர்கள் வாக்கிங் போவதற்காக ஏதுமறியாத அந்த குழந்தையை காருக்குள்ளே வைத்து பூட்டிவிட்டு அவர்களுக்கு தேவை பலூனை வச்சுட்டு போயிடுறாங்க. இது என்ன வாழ்க்கை? குழந்தைகிட்ட வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா ஒரு செல்ஃபோனை கொடுத்து உட்கார வச்சிடுறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கு செல்ஃபோன். இப்போ செல்ஃபோனில் யாருக்குன்னே தெரியல, அவன் குரூப்பில் என்னை சேர்த்துறான். நான் லெஃப்ட்னு கொடுத்த உடனே அவன் என்ன சொல்கிறான், இப்போ என்ன குடியா முழுகி போச்சு, என் குரூப்பில் இருந்தால் என்னங்கிறான். சம்பந்தமே இல்லாதவனா திடீர்னு ஒரு நாளைக்கு 2000 3000 மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்? செல்ஃபோன் உலகமாக இந்த குரூப்ல இருந்து அந்த குரூப்லே அனுமதி இல்லை, ஆனால் உள்ளே நுழைந்து விடுகிறார்கள். வாழ்க்கை எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதில் நாம் கவனமோடு இருந்தாலே போதும், வெற்றி உறுதி. எல்லாம் தேவைதான் நண்பர்களே. தொலைக்காட்சி தேவை, ஊடகங்கள் தேவை, பத்திரிகைகள் தேவை, செல்போன் தொலைபேசி தேவை, அலைபேசி தேவை, அதில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாம் தேவை. அது அளவு கடந்து இருக்கக்கூடாது. அளவு கடந்து நீங்கள் சென்று விட்டால் உங்கள் நேரம் என்பது பொன்னான நேரத்தை இழந்து விடுவீர்கள். நேரமில்லை என்று சொல்கிறவன் முட்டாள். ஏனென்றால் நேரத்தை அவன் சரியாக பயன்படுத்த தெரியாதவன் என்று ஷேக்ஸ்பியர் சொல்கிறார். நேரம் என்பது விலைமதிக்க முடியாத நேரம். இந்தியாவின் குடியரசுத் தலைவருக்கும் 24 மணி நேரம் தான். இந்தியாவின் பிரதமருக்கும் 24 மணி நேரம் தான். அமெரிக்காவுடைய ஜனாதிபதிக்கும் 24 மணி நேரம் தான். நமக்கும் 24 மணி நேரம் தான். எல்லோருக்கும் 24 மணி நேரம் என்பது பொதுவான ஒன்று. ஒருவருக்கு 24 மணி நேரம், ஒருவருக்கு 20 மணி நேரம், ஒருவருக்கு 18 என்பது அல்ல. அந்த நேரத்தை யார் சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் உயர்ந்த இடத்துக்கு வருகிறார்கள். எனக்கு தெரிஞ்சு நீங்க நேரத்தை சரியா பயன்படுத்தியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால தான் உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். மேலே பார்த்தீங்கன்னா அப்படி ஐநா சபையில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதுவர்களைப் போல, வெளிநாட்டு அதிபர்களைப் போல கோட்டு சூட்டோடு அழகா இருக்கு, அற்புதமா இருக்கு. ஆக இது எல்லாம் நமக்குள்ளே ஒரு சுய கட்டுப்பாட்டை வளர்த்து கொள்கிற போது ஒரு உயர்ந்த இலக்கை, உயர்ந்த இடத்தை அடைய முடியும். வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு 3 விஷயம் தாங்க. என்ன? மனம், உடல், அறிவு. இந்த 3ஐயும் சரியாக நீங்கள் ஒரு புள்ளியில் சந்திக்கணும், சந்திக்க வைக்கணும். மனம் என்பது என்ன செய்யும்? மாறிக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சால்வகைகளெல்லாம் போட்டுட்டு கண்ணாடி போட்டு ஒரு மார்க்கமாக பேசிட்டு இருக்கானே அப்படின்னு ஒரு மனசு எண்ணும். சரி, முதல்ல அப்படி போச்சு, கொஞ்சம் நல்லா தாண்டா பேசுகிறான்
அப்படின்னு சொல்லி. சரி பார்ப்போம், இன்னும் மதியானம் சாப்பாடு ரெடி ஆச்சுன்னா அவன் பேசிகிட்டு இருக்கும்போது கிளம்பிடுவோன்னு சொல்லி. சில நேரத்தில் இப்படி எதையாவது ஒன்று கருத்துக்களை மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். மனதை ஒருமுகப்படுத்துவது சாதாரண விஷயம் இல்லை. சாதாரண விஷயமா? மனம் என்பது எண்ணம்தான் மனசு, மனசு தான் வாழ்க்கை. எண்ணம்தான் மனசு, மனசு தான் வாழ்க்கை. வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா மனசு நல்லா இருக்கணும். உனக்கு நல்ல மனசே இல்லையா? கிராமத்தில் சொல்கிறாங்க, கேட்டிருக்கீங்களா? உனக்கு நல்ல எண்ணமே இல்லையா, நல்ல மனசே இல்லையா அப்படி. இன்னும் கோபத்தில் என்ன சொல்கிறோம்? உன் இதயத்தில் கை வச்சு சொல்லுன்றோம். ஏனென்றால் ஒரு குழந்தை 38-40 நாட்களுக்கு பிறகு தாய் கருவுற்றிருக்கிறாய் என்று பார்க்கிற போது முதலில் மருத்துவர்கள் இதய துடிப்பைத்தான் பார்க்கிறார்கள். இதய துடிப்பு சரியாக லப்டப் 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 என்று துடிக்கிறதா, ஓசை குறைவாக மாறுபாடு அடைந்தால் இல்லை வேண்டாம், இதை இப்படியே எடுத்து விடலாம் என்று சொல்கிறார். ஆக லப்டப் 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 ஓசை நம்முடைய வாழ்க்கையின் இறுதி வரை வர வேண்டும். ஒரு அரை மணி நேரம் லீவ் வேணும், ஒரு நாள் பர்மிஷன் வேணும், ஒரு 1 நிமிடம் எனக்கு இடைவெளி வேண்டும் என்று எப்போதாவது சொன்னால் என்ன நிகழும்? அதான் வாழ்க்கை. அந்த 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 இதயத்தின் அடிப்படையில் கோர்ட்டு படிக்கட்டில் இதயத்தில் கை வச்சு சொல்லுங்கிறோம். இதயம் என்பது நம் வாழ்க்கை முழுவதும் வரக்கூடிய ஒன்று. ஆக மனம் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். மனதை குலைப்பதற்கு டெய்லி ஒரு 5 பேராவது வருவான். கும்பகோணம் டிகிரி காப்பி சாப்பிட்டுட்டு 2 பேர் என்ன பிஸ்னஸ் இப்படி போயிட்டுருக்கு, கொஞ்சம் மாற்றுக்குங்களேன் அப்படின்னு, கொஞ்சம் அப்படி பண்ணுங்களேன் இப்படி பண்ணுங்களேன் என்று ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் மனது நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரே தவறாக இருந்தால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? சரி செய்ய வேண்டும். ஆக மனதை மிக தெளிவாக வைத்திருங்கள். வெற்றிக்கு முதல் படி டிக்கு, முடிஞ்சு போச்சு. 2வதாக உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். உடல் நடக்க நடக்க நன்மை. எத்தனை பேர் தினமும் நீங்கள் வாக்கிங் போகிறீங்க? இதெல்லாம் எதுக்கு சார்? வீட்டில் தொந்தரவு தாங்க முடியாமல் இங்கே வந்தால் நீங்களும் அந்த கேள்வியை கேட்குறீங்களே. இப்போ சர்க்கரை நோய் வருது. நான் கூட சொல்வதுண்டு, சர்க்கரை நோய் நோய் அல்ல, அது நோய்களின் தாய். சர்க்கரை நோய் நோய் அல்ல, அது நோய்களின் தாய். சர்க்கரை நோயும் இரத்த கொதிப்பும் பிபியும் வந்துட்டால் நேரடியாக ஹார்ட்டுக்கு போயிடும் வலி. ஆக சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு இப்போ இந்தியாவிலே உலகத்தில் இந்தியா தான் 2வது இடம், முதலிடத்துக்கு வரப்போகுது. ஆக இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, யோக பயிற்சி, மூச்சு பயிற்சி, இப்படி பல்வேறு பயிற்சிகளை செய்வதன் மூலமாக வெற்றிக்கான 2வது படி. இப்ப தொந்தி வந்திருக்கு, வயிறு தொந்தி மரணத்தின் தந்தி. சில பேர் வயிற்றை பார்க்குறாங்க, தந்தி வந்திருக்கு. அதில் ஒருத்தர் சொல்கிறார், சார் உங்களுக்கும் வந்திருக்கு சார், எனக்கும் வந்திருக்கு, எச்சரிக்கையாக தான் இருக்கணும். தொந்தி மரணத்தின் தந்தி. அதனால நம்ம என்ன செய்யணும்? தந்தி வரும்போதே எச்சரிக்கையாக இருக்கணும். வயிறு எப்படி இருக்கணுமா? கடவுள் மாதிரி இருக்கணுமா? கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியாது, வயிறும் கடவுள் மாதிரி இருக்கணும். இருக்கா இல்லையான்னு தெரியக்கூடாது. ஒருவருடைய உணவு எப்படியெல்லாம் சாப்பிடுகிறார் என்பதை அவருடைய வயிற்று சுற்றளவு வச்சே பார்த்துக்கலாம். இல்லை சார் நான்லாம் இப்போ குறைச்சிட்டேன் சார், தெரியலையே, 2 இட்லி தான் சார் சாப்பிட்றேன். சரி, அதுக்கு பிறகு மதியானத்துக்கு பிறகு நடுவில் இருக்கிறதுல என்ன? சில மருத்துவர்கள் சொல்வார்கள், காலையில் 1 டம்ளர் கஞ்சி குடிங்க, மதியானம் கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துங்க, கீரை சாப்பிடுங்க, அப்புறம் சாயந்தரம் ஒரு சர்க்கரை இல்லாத ஒரு தேநீர், பாலே இல்லாத சாப்பிடுங்க.
இரவில் பழத்தோடு முடிச்சுக்குங்க அப்படின்னா, ரொம்ப நன்றி டாக்டர், சாப்பிட்டதுக்கு பிறகா சாப்பிட்றதுக்கு முந்தியா அப்படின்னு கேட்டேன். சில பேர் இன்னும் பெரிய நண்பர்கள் சொல்லுவாங்க, சார் என்னத்தை சார் கண்ட வாழ்க்கையில், சாப்பிடுங்க சார் பார்த்துக்கலாம், இப்போ இல்லாத மருந்தா அப்படின்னு சொல்லி. ஆக வெற்றிக்கு இரண்டாவது வழி இதுதான். ஒன்று மனத்தை சரியாக வைத்திருக்க வேண்டும், இரண்டாவதாக உடலை சரியாக வைத்திருக்க வேண்டும். மனம் கட்டுப்பாடாக இருக்கணும், உடல் கட்டுப்பாடாக இருக்கணும். உடல் சரியில்லைன்னா என்ன செய்ய முடியும்? வாய்ப்பு வந்தும் அதை அந்த பதவி உங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு பெரிய வாய்ப்பு வருது, சந்தர்ப்பம் வருது, உங்கள் உடலை சரியாக வைக்கவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும்? அப்புறம் அறிவு, மூன்றாவதான் அறிவு. அறிவுடையார் எல்லாம் உடையார். நான் ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்தில் பேசுகிறேன். அறிவுடையார் எல்லாம் உடையார். ஒருத்தர் சொன்னால் ராமசாமி உடையாரா சார்னு கேட்டேன். தம்பி, அந்த உடையார் இல்லைப்பா, அறிவை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அந்த உடையார். அறிவு அச்சம் காக்கும் கருவி என்று சொன்ன. ஆக அறிவை எவர் அதிகம் பெறுகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தை ஆளுகிறார்கள். அதான் முக்கியம். நண்பர்களே, நீங்கள் எல்லாம் அறிவார்ந்தவர்கள். மனிதநேயம், மானுடப்பற்று, கருணை, காருண்யம் என்று சொன்னேன் அல்லவா, அதற்கு இலக்கணமாக திகழ்கிறவர்கள். நீங்கள் அத்தனை பேரும் உயரத்துக்கு வர வேண்டும், இன்னும் உன்னதமான நிலையை அடைய வேண்டும். நீங்கள் உயரத்துக்கு வருகிற போது இந்த சமுதாயத்தை நீங்கள் தூக்கி விடுகிற ஈரமாக நீங்கள் திகழ்வீர்கள். ஆகவே இந்த மூன்றை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடியுங்கள். மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள், உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள், அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள். உடலை சுருக்கணும், அறிவை பெருக்கணும். என்னை மாதிரி மாற்றி பண்ணிடக்கூடாது. அறிவை பெருக்கணும், உடலை சுருக்கணும். இதுதான் வாழ்க்கை நடத்துகிற பாடம். உங்களோடு இவ்வளோ நேரம் கலந்துரையாடி நல்ல ஒரு சந்திப்பை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். இதை என் வாழ்நாளில் என்றும் நான் மறக்க முடியாத ஒரு நல்ல நிகழ்வு. கவிப்பேரரசு சொன்னார் இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஆடியன்ஸ். நான் அப்படி ஆரம்பித்த உடனே அவ்வளோ பேரும் அமைதியாக இருந்து, உண்மையிலே அதான் நான் ரதிமீனா சேகர்கிட்ட சொல்லியிருந்தேன், இன்னும் 1 மணி வரைக்கும் கூட பேசலாம். அவ்வளவு ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் கேட்கக்கூடிய அற்புதமான ஒரு உணர்வுபூர்வமாக நீங்கள் விளங்குகிறீர்கள். ஆக உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த புத்தாண்டில் புதிய வாழ்க்கை பிறக்கட்டும், ஒரு உயர்ந்த ஒருமையமான எதிர்காலம் உங்களுக்கு அமையட்டும். வணக்கம். வாழ்க்கை எங்கே செல்கிறது, எது உண்மையான பேச்சு, நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது, எண்ணங்கள் எப்படி படர்கிறது, வாழ்வை எப்படி எடுத்து செல்கிறோம் என அடுக்குமொழியில் அழகு தமிழில் கருத்துக்களை கோர்த்து சுவை தோய்த்து பஞ்சபூதங்களில் மேலானது அன்பே என பகிர்ந்து திடீரென வருவது வீக்கம், படிப்படியாக வருவது வளர்ச்சி, பெரிதினும் பெரிது கேள் என்பதின் புதிய கோணங்களை காட்டி உடல் மனம் அறிவின் கட்டுப்பாட்டை கூறி உயர்ந்த குடிமக்களாயிருக்க புதிய உபாயங்களை சொல்லிய சிறப்பு விருந்தினர் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள். இந்த அமர்வினுடைய ஸ்பான்சர் ரொட்டேரியன் PS சேகர் அவர்களை சிறப்பு செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ் Zone 7, Zone 10, Zone 24 இவர்களை சிறப்பு செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். புகழேந்தி அவர்கள், ரொட்டேரியன் R அண்ணாதுரை அவர்கள். அதனைத் தொடர்ந்து Zone 7, Zone 10 மற்றும் Zone 24 பிரசிடென்ட்ஸ் அனைவரும் இணைந்து குழு புகைப்படத்திற்கு நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
டீம் லியோவின் மகிழ்ச்சி 2.0 இரண்டாம் நாள் மாவட்ட மாநாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய மாவட்டம் 3000 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் கார்த்திக் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மரியாதை செய்ய விரும்பி மாவட்ட ஆளுநர் ஆர்ஐ டிஸ்ட்ரிக்ட் 3000 ரொட்டேரியன் கார்த்திக் அவர்கள். மகிழ்ச்சி 2.0 நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடைபெறுகிறது என்றால் அதற்கு ஸ்பான்சரர்ஸுடைய பங்கு மிக பெரியது. அவர்களை இந்த நேரத்தில் சிறப்பு செய்ய விரும்பி மேடைக்கு அழைத்து மகிழ்கிறோம். சிவநாதன் சிட்ஸ் கும்பகோணம், இதை சார்ந்தவர்கள் இருப்பின் தயவு செய்து மேடைக்கு வர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சிவநாதன் சிட்ஸ் கும்பகோணம் 2 லட்சம் ரூபாய் இந்த மாநாட்டிற்காக வழங்கியவர்களையும் சிறப்பு செய்ய விரும்புகிறோம். ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் கிங்ஸ் ரொட்டேரியன் ஆசிஃப் அலி அவர்கள், ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் டெம்பிள் சிட்டி ரொட்டேரியன் PS சேகர் அவர்கள், ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் ரொட்டேரியன் சிவ ஐ சரவணன் அவர்கள், ரோட்டரி கிளப் ஆஃப் மன்னார்குடி ரொட்டேரியன் எம் செந்தில்குமார் அவர்கள், ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் பிக் டெம்பிள் ரொட்டேரியன் அருண் ஜெபராஜ் அவர்கள், ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டு மன்னார் கோயில் ரொட்டேரியன் எழில் சிவா அவர்கள், ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் எம்பரர் ரொட்டேரியன் ஆர் அண்ணாதுரை அவர்கள், ரோட்டரி கிளப் ஆஃப் சீர்காழி ரொட்டேரியன் சங்கர் அவர்கள், இவர்களோடு கூட ரோட்டரி கிளப் ஆஃப் கோட்டை பட்டுக்கோட்டை ரொட்டேரியன் தாமஸ் ஆரோக்கியராஜ் அவர்களையும் அழைத்து மகிழ்கின்றோம். ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை கிங்ஸ் ரொட்டேரியன் RV குருகோவிந்த் அவர்களை மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம். ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் வாரியர்ஸ் ரொட்டேரியன் MG ஆனந்த் அவர்களை மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம். ரொட்டேரியன் SD பூங்குன்றன் ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் கோஸ்டல் சிட்டி அவர்களை மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம். ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி லிக்னைட் சிட்டி ரொட்டேரியன் முருகேசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம். ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி கிரீன் சிட்டி ரொட்டேரியன் ரஜத நீலகண்டன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம். கும்பகோணம் GRT ஜுவல்லரி சார்ந்தவர்கள் இருப்பின் அன்புடன் மேடைக்கு அழைக்க விரும்பி அழைத்து மகிழ்கின்றோம். GRT ஜுவல்லரி கும்பகோணம், ஆனந்தன் சில்க்ஸ் கும்பகோணம், ஆனந்தம் சில்க்ஸ் கும்பகோணம், தங்கமயில் ஜுவல்லரி கும்பகோணம், தங்கமயில் ஜுவல்லர்ஸ் சார்ந்தவர்களை மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம். GRT ஜுவல்லரி கும்பகோணம், ஆனந்தம் சில்க்ஸ் கும்பகோணம், தங்கமயில் ஜுவல்லரி மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம்.